உலகத்திலே மிகப்பெரிய செல்வம் கல்வி செல்வம். அந்த கல்வி செல்வத்தை வாசிக்கத்தான் கல்வி செல்வத்தால் மக்கள் உயர முடியும். இன்றைக்கு வாசிக்கக்கூடிய பழக்கத்தை இல்லாமல் ஆக்கியது இந்த சமூக வலைதளங்கள் தான். பல்லு இல்லாம இருந்தாலும் இருப்பான், ஒரு பல்லு இன்னைக்கு செல் இல்லாம இருக்க மாட்டான். இன்னைக்கு சோப்பு போட்டு குளிக்கலாலும் பரவாயில்ல, ஒட்டுமொத்த மனிதர்களும் ஆப்பு இல்லாம இருக்கிறதே கிடையாது. வாழ்க்கையில வாழ்றதே கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு எங்கேயாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல அடுப்பாங்கறல வச்சு விறகடுப்பு வச்சு சமைச்சு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு மகிழ்ச்சியா இருக்கும். என்னை போன்ற இளைஞர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் 24 வயது 25 வயதுல தான் காதலிச்சாங்க. உண்மையா இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு 8வது படிக்கிறவனே காதலிக்கிறான். காரணம் என்னடான்னு கேட்டா சமூக வலைதளம் தான். சமூக வலைதளத்தை நீங்க சொன்ன மாதிரி நீங்க ஆன்மீகமா இருக்கட்டும், அறிவு சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே 30% மட்டும்தான் வருகிறது. மீதி இருக்கக்கூடிய 70% மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான் வருது. சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை பார்த்து கொண்டு இன்னைக்கு வளரக்கூடிய தலைமுறை எல்லாமே கெட்டு போகிறது என்றால், அப்படிப்பட்ட வலைதளங்கள் என்றைக்குமே மக்களுக்கு சாபமே. இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் சமூக வலைதளங்கள் என்றைக்குமே சாபம் தான். அது சந்தேகமே இல்ல. அக்கா மலர்விழி பேசும்போது சொன்னாங்க, நைட்டு 12 மணிக்கு மேலதான் எங்களுக்கு மகிழ்ச்சியே வருது, அப்பதான் டேட்டா கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க. 12 மணிக்கு மேல டேட்டா கிடைக்கலாம், ஆனா டேட்டா பத்து குறைஞ்சிட்டு இருக்கு. மனிதன் தூங்காம இருக்கான்ல, அப்படி அது சொல்லி என்ன விவரம் சொல்லிருங்க. நான் ஒரு ஆள் கைதிட்ட வந்து நின்ட்டாரு, என்ன டக்குன்னு குழம்பி. மனிதன் தூங்காம இருந்து நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்து உடல் கெட்டு போய் டேட்டா பத்து குறையுதுங்க. ஒன்னும் பிரச்சனை யாரும் பதட்டப்பட வேண்டாம். அடுத்து கனிமொழி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, இன்னைக்கு டீச்சிங் எல்லாமே பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் ஆன்லைன் கொடுக்குறோம், அதுல பசங்கள்லாம் பார்த்து படிச்சு பசங்கள்லாம் முன்னேறாங்கன்னு சொன்னாங்க. படிப்பு என்பது உலகத்திலே மிகப்பெரிய செல்வம் கல்வி செல்வம். அந்த கல்வி செல்வத்தை வாசிக்கத்தான் கல்வி செல்வத்தால் மக்கள் உயர முடியும். இன்றைக்கு வாசிக்கக்கூடிய பழக்கத்தை இல்லாமல் ஆக்கியது இந்த சமூக வலைதளங்கள் தான். இந்த வலைதளங்களை நீங்கள் எவ்வாறு வரம் என்று சொல்ல முடியும்? இன்னைக்கு சாபம் நடுவர்களே, உனக்கு இவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா? இன்னைக்கு பெருசா பேசுறாங்க. இன்னைக்கு யாருமே பார்த்தா உலகத்துல மனிதன் உடுக்க உடை இல்லாம இருக்கலாம், உண்ண உணவு இல்லாம இருக்கலாம், இருக்க இருப்பிடம் கூட இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு எந்த மனிதனும் சமூக வலைதளம் இல்லாம இருக்கிறதே கிடையாது. எல்லாம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமூக வலைதளத்தும் தன்னோட போன்ல வச்சிருக்கான். அதான் சொல்லுவான், பல்லு இல்லாம இருந்தாலும் இருப்பான், ஒரு பல்லு இன்னைக்கு செல் இல்லாம இருக்க மாட்டான். இன்னைக்கு சோப்பு போட்டு குளிக்கலாலும் பரவாயில்ல, ஒட்டுமொத்த மனிதர்களும் ஆப்பு இல்லாம இருக்கிறதே கிடையாது. எல்லாம் ஏதோ ஒரு ஆப்பு. நல்ல மனப்பாடம். அதாவது மாதானத்துல இருந்து இங்க பஸ் வந்து சேர்றதுக்கு 7 மணி நேரம் எடுக்குது. ஒய்ஃபு பரவாயில்ல, நல்லா இருக்கு. என்னை போன்ற இளைஞர்கள் ஏன் என்ன திருமணம் பண்ணாம இருக்கான் தெரியுங்களா? ஏன் பண்ணாம இருக்கா? பொண்ணு கிடைக்காதனாலதான். அதெல்லாம் கிடையாது. சரிங்களா? அழகான பொண்ணா இல்லைனாலும் பரவாயில்ல, ஆன்லைன் யூஸ் பண்ணாத பொண்ணா இருக்கணும். பேசே இல்லாத பொண்ணானாலும் பரவாயில்ல, பேஸ்புக் இல்லாத பொண்ணா இருக்கணும். அப்ப 85 வயசுக்கு வரைக்கும் நீங்க பிரம்மச்சாரி தான். வாய்ப்பே கிடையாது, உனக்கு ஜென்மத்துக்கு வாய்ப்பு கிடையாது. குளோஸ் போட்டு பல்லு வளர்க்கனாலும் பரவாயில்ல, வாட்ஸ்அப் இல்லாம இருக்கணும். நீ க்ளோஸ் ஆளே க்ளோஸ் போ. கிராமமா தங்கல்னாலும் பரவாயில்ல, இன்ஸ்டாகிராம் டெலகிராம் இல்லாம இருக்கணுங்க. அப்பதாங்க நாங்கெல்லாம் வாழ முடியும். இன்னைக்கு எப்படிங்க வாழ்க்கை வரமா இருக்கும்? இன்னும் எத்தனை போ வச்சிருக்க? எனக்கு வாட்ஸ்அப் கூட அனுப்பிச்சு விட, நான் பாட்டு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருக்குங்க. இன்னைக்கு வாழ்க்கையில வாழ்றதே கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு எங்கேயாவது அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல அடுப்பாங்கறல வச்சு விறகடுப்பு வச்சு சமைச்சு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடு மகிழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கு எது மகிழ்ச்சி தெரியுங்களா? சகோதரி பேசும்போது கூட நாங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி டிக்கெட் புக் பண்ணி வேளாங்கண்ணி போவோம், ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணி பழனிக்கு போவோம், ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணி ஆன்லைன்ல ஹோட்டல்ல புக் பண்ணி சாப்பாடு சாப்பிடணும்னு சொன்னாங்க. அது மகிழ்ச்சி கிடையாது. நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணி பிரியாணி சாப்பிட்டாலும் மகிழ்ச்சி கிடையாது, ஆன்லைன்ல புக் பண்ணி பீஸா சாப்பிட்டாலும் மகிழ்ச்சி கிடையாது, ஆன்லைன்ல புக் பண்ணி நீங்க சிக்கன் 65 சாப்பிட்டாலும் மகிழ்ச்சி கிடையாது. பெத்த தாய் கையால சமைச்சு அந்த காய் தையாலே ஊட்டும் போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி நடுவர்களே. அந்த மகிழ்ச்சி ஈடாக முடியுமா? அந்த மகிழ்ச்சி என்னைக்கு இங்க இருக்கா? அந்த மகிழ்ச்சியே இல்ல. அந்த மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சாபம் தான். சரிப்பா, வேற கோபம் இல்ல. இன்னைக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நான்லாம் காலேஜ் படிக்கும் போதுதான் காதலிச்சேன். நீங்க காதலிச்சியா? ஆமா. காதலிச்சா? காதலிவே அழிச்சியா? என்னை போன்ற இளைஞர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த காலத்தில் 24 வயது 25 வயதுல தான் காதலிச்சாங்க. உண்மையா இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு 8வது படிக்கிறவனே காதலிக்கிறான். காரணம் என்னடான்னு கேட்டா சமூக வலைதளம் தான். மறக்க முடியுங்களா? இன்னைக்கு சமூக வலைதளத்தை நீங்க போய் எதை டைப் பண்ணாலும் வருது. கத்தியால் குத்தி கொல்வது எப்படி உடனே வருது, திருடுவது எப்படி உடனே வருது, இன்னைக்கு மனைவியை விட்டு அடுத்த மனைவியை திருமணம் செய்வது எப்படி உடனே வருது. நீ ஏன் அந்த மாதிரி தான் பாக்குற? அப்பா
ஒரு ஆன்மீகத்தை போட்டு பார்க்கலாம். காலையில் கேட்க வேண்டிய ஆன்மீக பாடல் கேட்டிருக்கலாம். கத்தியால் குத்துவது எப்படின்னு மேடம் போடுங்க வருதான்னு பார்ப்போம். ஏதாவது பேசிட்டு இருக்கா பேசக்கூடாது. அவங்க சொன்னாங்களே இன்னைக்கு சமூக வலைதளத்தை நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆன்மீகமா இருக்கட்டும், அறிவு சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே 30% மட்டும்தான் வருகிறது. மீதி இருக்கக்கூடிய 70% மக்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான் வருது. இன்னைக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய சமூக வலைதளங்கள் சாபம் தான். இன்னைக்கு அந்த காலத்துல உலகம் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு உலகம் ஒரு கை போன்ல இருக்கு. இன்னைக்கு அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் 100 வருஷம் 70 வருஷம் 100 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு எல்லாமே 60 வருஷத்துல வாழ்ந்து முடிச்சாங்க வாழ்க்கைய. காரணம் சமூக வலைதளங்கள் தான். சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை பார்த்து கொண்டு இன்னைக்கு வளரக்கூடிய தலைமுறை எல்லாமே கெட்டு போகிறது என்றால், அப்படிப்பட்ட வலைதளங்கள் என்றைக்குமே மக்களுக்கு சாபமே 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 என்ற நல்ல தீர்ப்பை கொடுக்குமாறு வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.